ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம 7th செகண்ட் டைம் தான் பார்க்க போகிறோம். அறிவியல் ஆக்கம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கப்பல் பற்றியும் கலங்கரை விளக்கம் பற்றி தான் அதிகமாக இருக்கும். அதுதான் வந்து அறிவியல் ஆக்கம்னு சொல்லியிருக்காங்க. இந்த இயல் நாளில் வந்து கற்றல் நோக்கங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாகவே போயிடலாம், ஏன்னா எக்ஸாம் பக்கத்தில் வரப்போகுது. நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். நீங்கள் புக்ஸை போய் அப்போவே பார்த்துருங்க. அதுதான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கலங்கரை விளக்கம் அப்படின்னா என்ன சொல்லுங்கள்? லைட் ஹவுஸ். அதுதான் சென்னையில் மகாபலிபுரத்தில் பார்த்துருப்போம். அதுதான் கொஞ்சம் நல்லா ஃபேமஸான ஒன்று. சரிங்க, வாங்க பார்த்துடலாம். கடலும் கடல் சார்ந்த இது தான் வந்து தமிழரோட வாழ்நிலங்களில் ஒன்று. நெய்தல் நிலம்னு சொல்லுவாங்களா, அதில் வந்து மீன் பிடிக்கிறது, வணிகம் செய்கிறது, அதெல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்க. அதை பற்றி பார்க்கலாம். வானம் ஊன்றிய மதலை போல அப்படின்னா இந்த லைட் ஹவுஸ் தான் வந்து அப்படி சொல்கிறாங்க. ஏணி சாத்திய ஏற்றறிஞ்சென்னி விண்பரா நிவந்த வேயா மடத்து. இந்த நம்ம ஒன்றும் இல்லை, நீங்கள் ரொம்ப மனப்பாடம்லாம் பண்ண தேவையில்லை. எகைன் ஒரு 10 டைம் இந்த பாட்டை எழுதிருங்க, கையால் எழுதிருங்க, சொல்லி பாருங்கள். இல்லைன்னா சொற்பொருளாவது படிச்சிருங்க. ஏன்னா இது படிக்கும்போது ஆமாம் இந்த லெசன்லேருந்து வந்துச்சு அப்படின்னு கூட நம்ம அந்த பாடல் வரிக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம அடிச்சிடலாம். இது வந்து என்ன பாட்டு அப்படின்னா பெரும்பானாற்றுப்படை. எழுதியவர் வந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இதோட விளக்கம் வந்து என்னென்னா, லைட் ஹவுஸ் வந்து வானம் கீழே விழாமல் தாங்கி கொண்டிருக்கும் ஒரு தூண் போல் இருக்குது. நம்மளை வீடு கட்டணும்னா முன்னாடி ஒரு தூண் போட்டி கலந்த சொல்லுவாங்கள்ல, காங்கிரீட் போட்டுட்டு ஒரு பீம் மாதிரி வச்சுருப்பாங்க. அது எதுக்குன்னா காங்கிரீட் வந்து கீழே விழாமல் இருக்கிறது தானே. சுவரே எடுத்துக்கோங்க, அது எதுக்கு இருக்குது, அது மாதிரி அதை வச்சு சொல்கிறாங்க. ஏணி கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டு இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப ஹைட்டாக இருக்குது. இது வேயா மடம் அப்படின்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது, திண்மையாக சாந்து பூசப்பட்ட மடம். காங்கிரீட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வைக்கப்பில் அது மாதிரிலாம் வந்து மேஞ்சோம்னா அது ஓலை அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் திண்மையான சாந்து அப்படின்னா நம்ம காங்கிரீட் ஞாபகம் வச்சுக்கலாம். அது வேயா மடம்னா காங்கிரீட் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? முட்டு மாடத்தை உடையதுங்களா. அம்மாடத்தில் வந்து இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு வந்து கடலில் துறைமுகம் அறியாமல் இப்போ நம்மளுக்கு வழி தெரியாமல் இருக்கிற மரக்காலங்களுக்கு வந்து எதுக்கு இது கலங்கரை விளக்கம் எதுக்கு யூஸ் ஆகுது? வழி தெரியாமல் இருக்கிற கப்பல்களுக்கு வந்து வழிகாட்டுறதுக்கு தான் வந்து லைட் ஹவுஸ் யூஸ் ஆகுது, சரிங்களா? அதுதான் சொல்கிறாங்க. உறவு நீர்னா பெருமரப்பு, கரையும்னா அழைக்கும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. திடீர்னு இது எப்படி கேட்பாங்கன்னா கரையும் கூட அந்த ஒளி வேறுபாடு வச்சு கேட்டிருப்பாங்க. கரையும்னா அழைக்கும், சரிங்களா? காகம் கரையும்னா இந்த கரையும் தான் வரும் நமக்கு. நெக்ஸ்ட் என்னது, இந்த பாட்டு வந்து பெரும்பானாற்றுப்படையில் தான் இருக்குதுங்க. கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கடியலூருங்கிறது அவரோட வாழ்ந்த இடத்த குறிக்குது. 10 பாட்டில் உள்ள வந்து பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்படை ரெண்டுமே இவர் தான் இயற்றியிருக்காரு, சரிங்களா? பெரும்பானாற்றுப்படையின் பாடுடி தலைவன் வந்து தொண்டைமான் இளந்திரையன். ஆற்றுப்படை இலக்கியம்னா என்னென்னா, வள்ளர் ஒருத்தர் வந்து பரிசு பெற்றுருவார். திரும்பும்போது மடியின் வேறு ஆறுத்தர் பார்க்கும்போது நான் இவங்கிட்ட தான் பரிசு பெற்றேன், நீங்களும் போய் பாடி ஏதாவது உங்களோட திறமை காட்டி நீங்களும் பரிசு பெற்றுங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக சொல்கிறது வந்து ஆற்றுப்படை இலக்கியம், சரிங்களா? 10 பாட்டு நூல்களில் என்னென்ன இருக்குன்னா, ஆற்றுப்படையே வந்து 4 வந்துருங்க. திருமுருகாற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை. அடுத்து குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு. குறிஞ்சி முல்லை ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த 4 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மதுரை காஞ்சி, நெடுநல் வாடை, பட்டினப்பாளையம் எல்லாம். நெடுநல் வாடை வந்து 188 அடிகளை கொண்டது. மதுரை காஞ்சி முல்லைப்பாட்டு தான் வந்து 103. மலைப்படுகலாம் 583. இந்த மாதிரிலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மதுரை காஞ்சி 700 சம்திங் வரும், என்னன்னு தெரில. தெரிஞ்சு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இதெல்லாம் வந்து நம்ம தனியாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் முடிச்சிடலாம், அப்பப்போ நம்ம வரும்போது பார்த்துக்கலாம். கவின்மிகு கப்பல். இது வந்து அகநானூறு. உலகு கிழிந்தன உருகெழு வங்கம். இதுக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா, பெரிய கப்பலில் வந்து கப்பல் பற்றி பாடுவாங்க. புலால் நாட்ட முடியாது எதுன்னு கேட்டுருவாங்க. கடல், சரிங்களா? கப்பல் கிடையாது. உலகம் வந்து புடைபெயர்ந்து போன்ற அழகு பெரிந்த தோற்றத்தை உடையது நாவாய். அதில் வந்து புலால் நாற்ற முடிய அலை வீசும் பெரிய கடல் நீரை பிழிந்து கொண்டு செல்லும். இரவு பகலும் ஒரு இடத்துல தங்காமல் வீசுகின்ற காற்றானது நாவாயை அசைச்சு செல்லுதுங்க. இதில் அந்த அளவுக்கு இல்லை. கப்பல் இது ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க, ஒரு டைம் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, சரிங்களா?
நீ கண்ணா நாவை ஓட்டுபவன் மாட உள்ளேறினா கலங்கரை விளக்கம். உருனா அழகு, போலனா விளக்க. அந்த போலனா உவமை வரும், இந்த போலனா பிளக்கைன்னு வரும். இதெல்லாம் கேட்குறக்கு வாய்ப்புண்டு. மருதன் இளநாகனார் அகநானூறு இது எழுதுனது வந்து இந்த பாட்டு எழுதுனது மருதன் இளநாகனார். அது இல்லாமல் கலித்தொகையின் மருதத்தினில் உள்ள 35 பாட்டுக்குமே இவர் தான் வந்து பாடுறது இவர் தான். மருதத்தினில் பாடுறது வல்லவர் அப்படிங்கிறனால தான் மருதன் அப்படிங்கிற பேரை வந்து முன்னாடி சேர்த்துருக்காங்க. அகநானூறு வந்து 8 தொகை நூலில் ஒன்று. இதில் வந்து பாடல் அடி நிறையா இருக்கிறதுனால நெடுந்தொகை அப்படின்னு பேர் இன்னொன்று இருக்குது. 8 தொகை நூல்கள் இதுதான். இதில் வந்து பரிபாடலுங்கிறது அகம்புறம் ரெண்டும் சேர்ந்தது. அப்புறம் 18 புறநானூறும் புறம் பற்றிய பாடல் கொண்டது. மீதியெல்லாம் அகம் பற்றிய பாடல்கள். சரிங்களா, இதெல்லாம் நமக்கு தெரியும். தமிழரின் கப்பல் கலை இது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. தமிழர்களுக்கு வந்து பயணம் செய்யறதுல வந்து பெரிய விருப்பம் உண்டு. ஆமாம் தானே, நம்ம அங்கேயும் சுற்றிக்கிட்டே இருப்போமா? அப்படி இல்லைங்க, வெளிநாட்டுக்காரங்க தான் அதிகமாக சுற்றுறாங்க. நமக்கு இங்கே உழைக்கவே டைம் பத்துறதில்ல. பயணத்தை வந்து தரைவழி, நீர்வழி, வான்வழின்னு 3 வகையை பிரிக்கிறாங்க. அந்த நீர்வழிவே வந்து உள்நாட்டு நீர்வழி, கடல் வழி பயணம் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்நாட்டு நீர்வழின்னா என்ன? உள்ளுக்குள்ளே ஆற்றை கடக்கிறது, பள்ளத்தை கடக்கிறது, அந்த மாதிரி உள்நாட்டு நீர்வழி. கடல் வழிங்கிறது கண்டம் விட்டு கண்டம் போகிறது. வானூர்திகள், அதாவது ஃப்ளைட்லாம் கண்டுபிடிக்காததுக்கு முன்னாடியே வந்து நம்ம வெளிநாடு போகிறதுக்கு கப்பல் தான் யூஸாக இருந்துக்குது. அந்த கப்பலை பார்ப்பதும் கப்பலில் பயணம் செய்து மட்டும் இல்லாமல் கப்பலை பற்றி படிப்பதும் உள்ளத்துக்கு வந்து ஓய்வு தருமாமா. சரி, நாம் அதே மாதிரி பார்த்துடலாம். மழைன்னதும் மழை வந்தாவே நம்மளுக்கு ஞாபகம் வருது கப்பல் காயத்தில் செஞ்சு விடுவாங்க, அதை தான் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பழங்காலம் முதல் கப்பல் கட்டும் கலையில் வந்து நம்ம தமிழர்கள் வந்து சிறப்பாக இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கப்பல் மூலம் வெளிநாட்டுக்கு கூட சென்று வந்திருக்குன்னு இலக்கியத்தில் வந்து சான்று இருக்காமா. நமக்கு கிடைச்ச மிக பழமையான நூல் வந்து இது தொல்காப்பியம் தான். அது வந்து முன்னீர் வழக்கம் அப்படின்னு கடல் பயணத்தை வந்து குறிப்பிடுது. முன்னீர் வழக்கம்னு எதை குறிப்பிடுது? கடல் பயணத்தை குறிப்பிடுது. இப்படி தான் படித்தாகணுங்க, ஏன்னா நம்ம மேலோட்டமாக படிக்கக்கூடாது. தொல்காப்பியத்துக்கு முன்னாடியே வந்து கடல் பயணம் சென்றுள்ளாங்க. கடலோடு கால்வெல் நெடுந்தேர் கடலோடும் நாவாய் ஓடா நிலத்து. இது வந்து பிரிது மொழிதல் அணி. என்ன அணினா பிரிது மொழிதல் அணி. திருவள்ளுவர் வந்து அந்த காலத்துலேயே பெரிய கப்பல்கள் இருந்துச்சு அப்படிங்கிறது சான்றை வந்து இந்த குறளை வந்து சொல்கிறாங்க. இந்த குறளில் வந்து கப்பல் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, பெரிய கப்பல்கள். பூம்புகார் துறைமுகத்திலேருந்து கப்பல்கள் மூலம் ஏற்றுமதி இறக்குமதி வந்து செய்யப்பட்டனுங்கிறத பட்டினப்பாலை சொல்லுது. ஏற்றுமதி இறக்குமதினாவே பட்டினப்பாலை. உலகில் இருந்தன உலகில் வங்கம். இப்போ தான் அந்த லைனை பார்த்தோம், அகநானூறு. சரிங்களா, 18 என்ன சொல்லுது? அருங்கலம் தரியர் நீர்மிசை உவக்கும் பெருங்களி வங்கம். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன், சிரிக்கக்கூடாது. பெருங்களி, களி வச்சு தான் சொல்லுவாங்க, ஏன்னா எங்கள் ஊரில் களி ஃபேமஸுங்க. களி எப்படி இருக்குன்னா ஒரு சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். அதை எடுத்து நாங்கள் சாப்பிட முடியாமல் வீசணும்னா அது போய் செவுத்துலேயே அப்பிக்கும். 18 மாதிரி. அதுதான் பெருங்களி வங்கம் 18. சரிங்களா, சேந்தன் திவாகரம் என்னும் நிகண்டு நூலில் இந்த சேந்தன் திவாகரம் என்ன சொல்லுது? நூலில் பல வகையான அந்த நூல் வந்து பல வகையான கப்பல்கள் பெயர் குறிப்பிட்டலாம். எந்த நூல் வந்து பல வகையான கப்பல் பெயர் குறிச்சிருக்கு அப்படின்னா ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம சேந்தன் திவாகரம் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா, நீர்வழி பயண தொடக்கம். இது பாருங்கள், எப்படி நம்ம நீர்வழி இதுலேருந்து பயணம் செஞ்சோம், கப்பலில் எப்படி கண்டுபிடிச்சோன்னு அது ஒரு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து மரக்கிளைகள் வந்து தண்ணியில் மிதந்துருக்கு. அது மேலே வந்து பறவைங்க தவளைங்கள்லாம் வந்து மேலே ஏறி வந்து போயிருக்குது. அதை வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நீரில் மிதக்க பொருள் மீது நாமளும் அதே மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அது மேலே போடுறான். மிதக்கும் மரக்கடல் மீது ஏறி அமைந்து சிறிய நீர்நிலைகள் வந்து நம்ம கடற்கரைக்கு ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் மீனோட உடலை பார்க்கும்போது 2 பக்கமே துடுப்பு மாதிரி இருக்கா. சரி, இதையும் நாமளும் பயன்படுத்தலான்னு 2 துடுப்பு எடுத்து பண்ணி பார்த்துருக்காங்க. அது நம்ம எப்படி நகர்த்துறோமோ அது மாதிரி போயிருக்குது. அதுக்கப்புறம் மரத்தெல்லாம் சேர்த்து கட்டி கட்டுமரமாக செஞ்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் எடை குறைஞ்ச மரங்களை உட்பகுதி வந்து குடஞ்சி அதை எடுத்து விட்டு தோணியை நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். உட்புறமாக தோன்றதுனால தான் நம்ம தோணின்னு பேர் வச்சுருக்கோம். தமிழர்கள் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரண பெயர்கள் தான் வச்சுருப்பாங்க. தமிழர்கள் வந்து தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம் போன்ட்டு சிறிய நீர்நிலை கடக்க பயன்படுத்தும். இப்போது ஏரியில் மீன் பிடிக்கிறோம், அதெல்லாம் என்ன? படகு வச்சு தான் பிடிப்போம். கடலில் போய்
ஓரத்தில் இருந்தால் பரவாயில்ல, நடுக்கடலில் வந்து களம், வங்கம், நாவாய் இதில் வந்து ஆப்ஷன் கேட்டுருவாங்க. எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, பெரிய நீர்நிலையில் கிடக்கும் என்ன சொல்கிறது, நீர்நிலை கடக்க பயன்படுதுன்னு போட்டு ஆப்ஷனில் வந்து இந்த 3ஐயும் கொடுத்து அப்புறம் இதில் ஒன்று கொடுத்துருவாங்க, பொருந்தாதே தேர்ந்தெடு அப்படின்னு. அது பெருசாக இருக்கு, அது முடிஞ்சால் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸி தான். களம், வங்கம், நாவாய். களம், வங்கம், நாவாய்ங்கிறது பெரிய கப்பல் குறிக்கு பேர். நியூசிலாந்து நாட்டில் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நியூஸ் நம்ம படிக்கிறோம். நியூசிலாந்தில் வந்து வெலிங்டன் அருங்காட்சியகம் மியூசியம் தாங்க. அங்கே வந்து பழங்கால தமிழ்நாட்டு கப்பலில் வந்து பயன்படுத்தப்பட்ட மணி, சரிங்களா, கப்பலில் பயன்படுத்தப்பட்ட மணி வந்து இருந்திருக்குது. தமிழர் வந்து அயல்நாடுகளுக்கு வந்து கப்பலில் சென்றிருக்கிறாங்கிறது அது ஒரு சான்று. இப்போ ஒன்று கீழே கிடக்குது, அதை வச்சு நம்ம என்ன யோசிப்போம், ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நமக்கு ₹1 கிடக்குது, அதை எடுத்தோன்னே என்ன இருக்குது, நம்ம அந்த காசை பார்த்தோன்னே இது 2009 இருக்கும். அப்போ நமக்கு ஒரு சான்று கிடச்சிருதா, 2009 இந்த காசு கிடச்சிருக்கு அப்படின்னு. அது மாதிரி தாங்க. இதில் படிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நியூசிலாந்து நாட்டில் ஒரு மணி இருந்திருக்குது, அது எங்கே இருந்திருக்குது, வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் இருந்திருக்குது. இந்த மணி எங்கே இருந்திருக்கு, கப்பல் இருந்திருக்கு, சரிங்களா. பிற்கால சோழர்களை வந்து ராசராச சோழனும் ராசேந்திர சோழனும் பெரிய கப்பற்படை கொண்டு பல நாடுகளை வென்றனர். பொன்னியின் செல்வன்லேருந்து நம்ம கண்டுபிடிச்சிருப்போம், கப்பல்லவே காமிச்சிருப்பாங்க. பொன்னியின் செல்வன் 2ல் கப்பல் கட்டும் கலை. தமிழர்கள் வந்து முக்காலத்திலே வந்து கப்பல் கட்டுறது வந்து அறிஞ்சிக்கிறாங்க. கப்பல் கட்டும் கலைஞர்கள் வந்து கம்மியர் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. என்னென்னா மணிமேகலை வந்து ஒரு அழகான பெண் அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுருப்பேன். அதுவும் உண்மைதான். அப்படியே அங்கே நின்றுட்டு கம்மியர் அப்படின்னு கூப்பிட்றாங்க, சரிங்களா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருந்திரளான மக்களையும் பொருளையும் ஏற்றிச் செல்லும் வகையில் பெரிய கப்பல்களை தமிழர்கள் உருவாக்கினர். நீண்ட தூரம் கடலிலேயே செல்ல வேண்டியிருந்ததால் கப்பல்களை பாதுகாப்பாகவும் வலிமை மிக்கதாகவும் உருவாக்கியிருக்காங்க, சரிங்களா. அப்புறம் டைட்டானிக் மாதிரி மூழ்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி வச்சுருக்காங்க. இந்த அளவுக்கு எதுவும் இல்லை. நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தினாங்க. பக்கங்களுக்கு வந்து தேக்கு, வெண்தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தினாங்க. மரத்தின் வெட்டுப்பட்ட பகுதியை வெட்டுவாயின்னு சொல்கிறாங்க. அதை நிறத்தை கொண்டு வந்து தன்மையை வந்து உணர்ந்தாங்க. கண்ணடை என்பது இளைச்ச மரம் ஒல்லியாக இருக்குது, அதுதான் வந்து கண்ணடைன்னு சொல்கிறாங்க. சுழியில மரங்களை பயன்படுத்தாமல் இருந்தாங்க, ஏன்னா அது யூஸ் ஆகாது. நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை சரியான முறையில் கணக்கிட்டு கப்பல்களை வந்து உருவாக்குனாங்க. இவற்றை வந்து தச்சு மூலம் என்னும் முறை. இப்போது நம்ம ட்ரெஸ் எல்லாம் இருக்குது, அது என்ன சொல்லுவாங்க, 4 இன்ச்சு 5 இன்ச்சு தானே குறிப்பாங்க டெய்லர். அது மாதிரி கப்பலை வந்து தச்சு மூலம் அப்படிங்கிற ஒரு மெஷர்மெண்ட்டில் குறிச்சிருக்காங்க, தச்சு மூலம், ஓகேங்களா. அப்புறம் அந்த முன்பக்கத்தில் நீங்கள் பாகுபலியில் பார்த்தீங்கன்னா அது அன்னம் மாதிரி, அந்த படகுல பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும் குதிரை மாதிரிலாம். அதே மாதிரி தான் முன்பக்கத்தில் வந்து யானை, குதிரை, அன்னம் முதலியவற்றின் தலையை போன்று வடிவமைப்பாங்க. கரிமுக அம்பினா யானை, பரிமுக அம்பினா குதிரை, சரிங்களா. அடுத்து வந்து மரங்களையும் பலகையும் ஒன்றோடு ஒன்று அந்த இணைக்கும் போது இடையில வந்து தேங்காய் நாருமே பஞ்சு வச்சு நல்லா இறுக்கி ஆணிகளை வந்து குத்திடுவாங்க. அப்போ வந்து சுண்ணாம்பு சணலையும் கலந்து, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சுண்ணாம்புங்கிறது ஒரு வெள்ளை கலரில் நம்ம வீட்டுக்கு அடிக்கிறது, சணலுங்கிறது கோணிப்பைக்குள்ளே சுண்ணாம்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ரெண்டையும் கலந்து அதுக்குள்ளே எண்ணெயை ஊற்றி கப்பலோட அடிப்பகுதி பூசினாங்கன்னா கப்பல் வந்து ரொம்ப நாளைக்கு உழைக்கும். ஏன்னா தண்ணி அந்த எண்ணெய் பூசி இருக்கிறதுனால தண்ணியை வந்து உள்ளே விட அனுமதிக்காது. அதனால இந்த முறையை வந்து இத்தாலி நாட்டை சார்ந்த மார்க்கோ போலோ வந்து பார்த்துருக்காரு. அதை பார்த்துட்டு இவரே வியந்து பாராட்டியிருக்காரு, சரிங்களா. இதுக்கு எப்படின்னா நம்ம மார்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, கப்பலோட அடிப்பகுதி வந்து சுண்ணாம்பு, சணல், எண்ணெயெலாம் வச்சு மார்க் பண்ணுறோம். அதைத்தான் வந்து மார்க்கோ போலோ வந்து பாராட்டியிருக்கிறாரு, இத்தாலி நாட்டை சார்ந்தவர். இரும்பாணி துருப்பிடித்து விடும் அப்படிங்கிறனால துருப்பிடிச்சிடும் இல்லைங்களா, அதனால மரத்திலான ஆணியை வந்து பயன்படுத்திருக்காங்க. மரத்தினால் ஆணியா, அதைத்தான் வந்து தொகுதின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஆங்கிலேயர்களோட கப்பலை வந்து 12 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து பழுது பார்க்கணும். ஆனால் தமிழர்களுடைய கப்பலை வந்து 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு யார் சொல்லியிருக்காருன்னா வாக்கர். ஒருத்தர் வாக்கிங் போயிட்டுருக்காருங்க, ஆங்கிலேயரோட கப்பல் பார்க்குறாங்க, நம்மளோட கப்பலை பார்க்குறாருங்க, பார்த்துட்டு இந்த டிஃப்ரெண்ட்டை சொல்கிறாரு வாக்கிங் போயிட்டு, அதனால் வாக்கர். பாய்மர கப்பல்கள், காற்றின் உதவியோடு செலுத்தப்படும் கப்பல் வந்து பாய்மர கப்பல்னு சொல்கிறாங்க. இதை வந்து பெரிய பாய்மரம், திருக்கைத்தி பாய்மரம், காணா பாய்மரம், கோசு பாய்மரம் போன்ற பல வகையான பேரை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆஞ்சான் கயிறு, தாவங்கயிறு, வேடாங்கயிறு, பளிங்கை கயிறு, மூட்டங்கயிறு, எத்தனை கயிறு, அவற்றுள் சில.
கப்பலோட உறுப்பு சரிங்களா. எறா, பருமல் இது வந்து பொறுத்துகையில் கேட்பாங்க. கப்பலோட முதன்மையான உறுப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா அடிமரம் தாங்க. அடி அதுதான் முதன்மை சரிங்களா. அடிமரம் அடிமரம் வந்து என்ன எறா எனப்படும். எறா குறுக்கு மரத்தை வந்து பருமல்னு சொல்கிறாங்க. குறுக்கு பருமல். குறுக்கு செலுத்தவழி குறுக்கு அப்படின்னா குறுக்கு வந்து குறுக்கு மரத்தை பருமல். சரி, கப்பலை செலுத்துவதற்கு உரிய திசையில் திருப்ப பயன்படும் முதன்மையான உறுப்பு வந்து கருவி, சுக்கான் எனப்படும் சரிங்களா. சுக்கான் அப்படிங்கிறது ஒரு கருவி. நமக்கு எப்படி திசை கருவி காமிக்கிறதுல அதுதான் வந்து சுக்கான்னு சொல்கிறாங்க. ஒரு நங்கூரன்னு நமக்கு தெரியும், ஒரு இடத்துல நிலையை நிறுத்தி வைக்கிறதுக்கு பயன்படுத்துது. சமுக்கு என்ன ஒரு வகை கப்பல்கள் வந்து சமுக்குங்கிறது ஒரு வகையான கருவி, சுக்கானுங்கிறது ஒரு வகையான கருவி. இதெல்லாம் என்ன சொல்லியிருக்குன்னா கப்பல் சாத்திரங்கிற நூலில் வந்து சொல்லியிருக்கு. இதில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது குறுக்கு மரம் வந்து பருமல், முதன்மைய உறுப்பு வந்து அடிமரம் வந்து எறா, சுக்கான், அடுத்தது வந்து சமுக்குங்கிறது ஒரு கருவி. காந்த ஊசி இது வந்து காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவியாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் வந்து கருதுகிறாங்க. அடுத்தது கப்பல் செலுத்துறது வந்து மாலு, மீகான், நீகான் கப்பல் ஓட்டின்ற பேரில் சொல்கிறாங்க. கப்பலை செலுத்தும் முறை காற்றோட திசையை இருந்து நம்ம கப்பல் செலுத்தோம்னா ஈஸியாக போகும். அதை விட்டுட்டு ஆப்போசிட்டில் போனோம்னா நம்மளால் நகர முடியாது. அதை வச்சு சொல்கிறாங்க. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் வருகை அப்படின்னா புறப்பாட்டு. இது எப்படி வச்சுக்கலாம்னா முன்னீர் வழக்கம்னா தொல்காப்பியங்க, முன்னீர் நாவாய் ஓட்டினா புறநானூறு சரிங்களா. அடுத்து அவ்வளோதான், இதில் எதுவும் சொல்கிறது மாதிரி இல்லை. அடுத்து வந்து நம்ம எப்படி கப்பலை வந்து காற்றை வச்சு போனோமோ அதே மாதிரி என்னது திசை காட்டும் கருவியை பயன்படுத்தி வானில் தோன்றும் விண்மீன்களோடைய நிலையை வச்சு கூட கப்பலை வந்து செலுத்தியிருக்காங்க சரிங்களா. கப்பல் ஓட்டும் ஆளுமைகள் சிறந்த வானியல் அறிவையும் பெற்றிருக்காங்கங்கிறது நம்ம இது மூலம் தெரிஞ்சுக்கலாம். கோள்களின் நிலையை வைத்து புயல் மழை போன்றவை தோன்றும் காலங்களையும் கடல்நிலை பொங்கும் காலத்தையும் கூட வச்சு பார்த்துருக்காங்க. அப்போல்லாம் என்னங்க இருக்குது, அட்லஸ் இருக்கா, மேப் இருக்கா, ஒன்றும் இல்லை. இப்போல்லாம் நம்ம ஆளுகள் நல்லா திறமையாக இருந்திருக்காங்க. கலங்கரை விளக்கம் கடலில் செல்லும் கப்பல்களுக்கு துறைமுகம் இருக்கும் இடத்த காட்டுறதுக்காக தான் வந்து கலங்கரை விளக்கம். இப்போ நம்ம ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன்னா கலங்கரை விளக்கம் அப்படின்னா லைட் ஹவுஸ்னு சொன்னால் தான் நம்மளுக்கு புரியுது இல்லைங்களா. லைட் ஹவுஸ்னு சொன்னால் தான் அப்பாடா படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட்டு. சரி வாங்க, கலங்கரை விளக்கம் உயரமான உச்சியில் வந்து ஒளி வீசும் விளக்கினை கொண்டதாக. கலங்கரை விளக்கம் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. ரொம்ப பெரிய ஒரு தூண் மேலே ஒரு லைட்டு எரிச்சிட்ருக்கோம், அதுதாங்க கலங்கரை விளக்கம். கில்லி படத்தில் கூட த்ரீசா விஜய் நின்றுட்டுருப்பாங்க பாருங்கள். களம் என்றால் கப்பல், கரைதல்னா கப்பலை அழைக்கும் விளக்கு, அதனால ஈஸிங்க. பெரிய கப்பல் வந்து துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது. எனவே கப்பலில் வரும் பொருளை வந்து தோணி மூலமாக, இப்போது பெரிய கப்பல் வந்து எப்போவுமே வந்து கரைக்கு பக்கத்தில் வராதுங்க சரிங்களா. ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கமாக தான் நிற்கும். அப்போ அங்கே இருக்கிற பொருளெல்லாம் வந்து எப்படி ஏற்றிட்டு வருது, ஒரு சின்ன ஒரு படகு மூலிமா தோணி மூலிமா ஏற்றிட்டு வருவாங்க. களம் தந்த பொற்பரிசும் கலித்தோணியால் கரை சேர்க்குது அப்படின்னு என்ன, பெரிய கப்பல் தந்த ஒரு பொற்பரிசம் அப்படின்னா ஒரு ஏதோ பொருள் அது வந்து கலித்தோணியால் வந்து கரை சேருது அப்படிங்கிறத வந்து புறநானூறு சொல்லுது, புறம் வருது, அதனால புறநானூறு சொல்லுதுங்க. கடலாம்பிகள் இனப்பெருக்கத்துக்கு வந்து நீண்ட தூரம் பயணம் செய்யுது. அது செல்கிற வழி வந்து செயற்கைக்கோள்கள் மூலமாக இப்போ நம்ம ஆராய்ஞ்சிருக்கோம். அந்த வழியில் நாடுகளுடன் தமிழர்கள் வந்து வாணிக தொடர்பு கொண்டிருந்ததை அறிய முடியுது. எனவே பழந்தமிழ் வந்து ஆங்கில கூட வழிகாட்டியை பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது சரிங்களா. அப்புறம் வந்து பயணம் செய்கிறதுக்கு மட்டுமின்றி போர் செய்கிறதுக்கும் கப்பல் வந்து யூஸ் ஆகிருக்குது. ஆனால் இக்காலத்தில் வந்து பெரும்பாலான பொருள் வந்து மட்டும்தான் நம்ம ஏற்றி சொல்கிறோம். ஏன்னா இப்போ நம்ம போர் புரியுறதில்ல. அவற்றை வந்து சரக்கு கப்பல் எங்கே சொல்கிறாங்க. போருக்கு பயன்படும் பெரிய கப்பலும் இன்றும் உள்ளன. சீர்மிகு கப்பல் கலையில் நம் முன்னோர் சிறந்து விளங்கினர் என்பது நம்மளுக்கு பெருமை அளிக்குது சரிங்களா. அடுத்து வந்து ஆழ்கடலின் அடியில், இது வந்து ஆக்சுவலாக கடலில் வந்து ஒரு திமிங்கலமே பெரிய மிளகு இருக்குதுன்னு சொல்லிட்டு கதை கட்டிகிட்டு இருப்பாங்க. நான் பார்த்தா அது நீர்மூழ்கி கப்பல்கள் தான் இருப்பாங்க. இது எழுதுனது வந்து ஜூல்ஸ் வேர்ன். அறிவியல் புனைகதைகளின் தலைமகன் என்று அழைக்கப்படுறாங்க. 80 நாளில் உலகத்தை சுற்றி, இது வந்து 80 நாளில் உலகத்தை சுற்றிகிட்டே வராங்க. கடைசியில் பூமியின் மையத்தை நோக்கி போகிறாங்க சரிங்களா. அவ்வளோதாங்க ஷார்ட்கட்டே. ஆறுகளின் அடியில் வந்து நம்ம இப்போ இந்த புதினத்தில் வந்து நம்ம எடுத்துருக்குறோம்.
இதுக்கு முன்னாடி நம்ம இலக்கண சொற்கள் பார்த்தோம். இப்போ இலக்கிய வகை சொற்கள். இலக்கிய வகை சொற்கள் என்ன, அதுவும் 4 வகைப்படும். பெயர், இடை, வினை, உரிச்சொல் பார்த்துருப்போம். இப்போது இயற்சொல் வந்து பார்க்கலாம். இயற்சொல்ங்கிறது நம்ம படித்தாவே வந்து இயல்பாகவே நமக்கு புரியக்கூடியதான் வந்து இயற்சொல். சரிங்களா? திரிசொல்னால் நாம் இப்போ ஸ்கூல் படிக்கிறோம் பார்த்தீங்களா, ஸ்கூல் படிச்சுட்டு தான் வருவோம். இப்போ படிக்காதவங்களை கூப்பிட்டு வங்குல், அலுவம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தெரியும்? கப்பல்னால் அவங்களுக்கு தெரியும். வங்குல், அலுவம் அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. அது மாதிரி கற்றோருக்கு மட்டுமே வந்து விளங்குவதாக இருக்கிறது தான் வந்து திரிசொல். சரிங்களா? திரிசொல்லை வந்து ஒரு பொருள் குறித்த பல திரிசொல்லும் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் அப்படின்னு 2 வகையாக பயன்படுத்தலாம். இப்போது வங்கம், அம்பி, நாவாய் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கப்பலை தான் சொல்லுது. அதுதான் வந்து ஒரு பொருள் குறித்த பல திரிசொல். இப்போது இதழ் என்னும் சொல் பூவின் இதழ், உதடு, கண், இமை, பனையோடு, நாளிதழ் அப்படி எல்லாமே குறிக்குது. அதுதான் வந்து பல பொருள் குறித்த ஒரு சொல். திசை சொல்னால் வடமொழி சொல் தவிர மற்ற மொழியிலேருந்து வர்றது தான் வந்து திசை சொல். அது வந்து எடுத்துக்காட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட்கட் வந்து சாவி வந்து ஜன்னலில் வச்சுட்டு போகிறாங்க. எதுக்கு? ரயிலுக்கு போகிறாங்க. ரயிலுக்கு எதுக்கு போகிறாங்க? பண்டிகைக்காக ஊருக்கு சொல்கிறாங்க. இதெல்லாமே வந்து திசைச்சொல். அது மட்டும் இல்லாமல் கேணியை வந்து கிணறுன்னு சொல்கிறது, பசு வந்து பெற்றம்னு சொல்கிறது ஒரு வகையான திசைச்சொல் தான். வட சொல் வந்து வருடம், மாதம், சக்கரம், விடம், கமலம் பார்த்தாவே நமக்கு தெரியும். வருடம் மாதங்கிறதும் கூட வட சொல் தாங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சக்கரம். வட சொல் வந்து 2 வகையை பிரிப்பாங்க. தற்சமம், தட்பவம். தற்சமம்னா வட சொல்ல வந்து வட சொல் எப்படி நம்ம உச்சரிக்கிறோமோ அது அப்படியே எழுதுறதுங்க. சரிங்களா? இப்போ கமலம், அலங்காரம் அப்படிங்கிறது வட சொல் தான். அதை நம்ம அப்படியே எழுதுகிறோம். ஆனால் லட்சுமி அப்படிங்கிறது இலக்குமி, விஷம் என்பதை விடம் அப்படின்னு எழுதுகிறோம். அது வந்து தட்பமம். இது ஈஸிங்க. அதில் இருக்கிறது அப்படியே எழுதும். அதுக்கு சமமாக நம்ம அப்படியே எழுதுனா அது தற்சமம். மாற்றி எழுதுனா தட்பவம். பாவம் ஏன் மாற்றி எழுதுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. பாவமாக இருந்தால் நம்ம தமிழ் காப்பாற்ற வேணாமா? சரி, ஓகேங்க. அடுத்து வந்து ஓதுவது ஒளியில். அடுத்த டாப்பிக்கில் வந்து இன்பத்தமிழ் கல்வி. கவிதை நல்லா இருக்குங்க. இன்பத்தமிழ் கல்வி தான். இது பாரதிதாசன் வந்து கவிதை எழுதுறதுக்காக வந்து அவர் கவிஞர் இல்லைங்களா, அதனால் வந்து கவிதை எழுதுறதுக்காக வந்து தாளையும் பேனாவும் எடுக்கிறாங்க. எதை பற்றி எழுதலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ வந்து வானம், ஓடை, காற்று, தென்றல் எல்லாமே, மயில் அப்படிங்கிற போன்ற இயற்கை பொருள் எல்லாம் வந்து என்ன எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இருந்தாலுமே இவர் புரட்சி கவிஞர் பார்த்தீங்களா, அதனால் தமிழருடைய இன்னலை வந்து தீர்க்கும் வழியில் ஒன்றை கவிதையை பாடுறாங்க. அதுதான் இந்த கவிதையே அதுதாங்க. ஏடெடுத்தேன் கவியொன்று வரைந்திட என்னை எழுது என்று சொன்னது வான், ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும், காடு கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனைக்கும், ஆடு மயில் நிகர் பெண்கள் எல்லாம். இது பாருங்கள், மயிலுக்கு நிகரானவைகள் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஆடு மயில் நிகர் பெண்களை வந்து எதுக்கு நிகராக சொல்கிறாங்கன்னா மயிலுக்கு நிகராக. சோலை குயில் தரு தென்றல் வசம் என தோகை மயில் வரும் அன்னம் வரும் மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும் வேலை சுமந்திடும் வீரன். அப்படியே படித்து பார்த்துடுங்க. இதெல்லாம் படிக்கிறது தப்பு, இருந்தாலும் வேறு என்ன பண்ணுறது. சரி, ஓகேங்க. இன்னலிலே தமிழ் நாட்டினிலே என் தமிழ் மக்கள் தூயின்றிருக்கிறாங்க. சரிங்களா? தமிழ் மக்கள் வந்து அப்போல்லாம் நம்ம விடுதலை பெறல இல்லைங்களா, அதை வச்சு சொல்கிறாங்க. இன்ப தமிழ்வழி கல்வி யாவரும் கற்றவர் என்றொருக்கும் நிலை எய்திடல் விட்டால் துன்பங்கள் நீக்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகும்னு சொல்கிறார். சரிங்களா? பாடல் பொருள் இன்னொரு தடவை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பேராக நான் சொல்லிட்டேன். சோலையின் குளிர்ந்த தென்றல் வந்து சொல்லுது, பசுமையான தோகையுடைய மயில் வந்துச்சு, அன்னை வந்துச்சு, மாணிக்கம் போல் ஒளி வீசி மாலையில் மேற்கு திசையில் மறைகின்ற கதிரவன் கூட வந்துட்டாங்க, வேலேந்தி வீரர் வந்தாங்க, மலை போன்ற எங்களது தோள்களோட அழகை வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் விட்டுட்டு துன்பத்தில் கிடக்கிற தமிழ்நாட்டு மக்கள் அறியாமையில் தூங்கி கிடக்கிறாங்க. அந்த காட்சி என் மனதில் வந்து இரக்கத்தை உண்டாக்கி என் உயிரில் வந்து கலந்து விட்டதை, துன்பம் வீங்க அனைவரும் இன்ப தமிழ் கல்வி வந்து கற்றவர்கள் என்னும் நிலை ஏற்பட வேணும். அந்நிலை ஏற்பட்டால் தான் வாழ்வில் வந்து துன்பங்கள் நீங்கிடும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகும்னு சொல்கிறாங்க. கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர் எல்லாம் பன்முக ஆற்றல் கொண்டவர் பாரதிதாசன். பாண்டியன் பரிசு, அழகின் சிறப்பு, இசை எமது இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காவியம், தமிழச்சியின் கத்தி,
மாதிரி நிறைய எழுதியிருக்காரு. பிசிராந்தீர் என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. எந்த வருஷம் அப்படிங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். அழியா செல்வம் அப்படின்னா என்ன? கல்வி தாங்க அழியா செல்வம். எல்லாமே நம்மளுக்கு அப்பா அம்மா வந்து நம்மளுக்கு ஆசை எழுதி வச்சுட்டு போனாங்கன்னா அது கூட அழிஞ்சிரும், நம்ம செலவு பண்ணிடுவோம். ஆனால் கல்வி அழியாதுங்க, எப்போவுமே அழியாது. நம்ம டிஎன்பிஎஸ்சி போட்டு படிக்கிறோம், படிச்சுட்டு நம்ம ஒரு வேளை சப்போஸ் நம்மளால் போஸ்டிங் வாங்க முடியலன்னா நம்ம கட்டுற கல்வி கண்டிப்பாக அழியாது. மறந்துடுங்க, மறக்கிறது வேறு விஷயம், ஆனால் அது அழியாது. அழியாது மீன்ஸ் நம்ம படித்த கருத்துக்கள் இப்போ ஆண்டு மறந்துடும், ஆனால் இப்போ நம்ம விடுதலை வாங்கியிருக்கோம், இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படிங்கிறது அந்த இன்சிடெண்ட்டை நம்ம மறப்போமா? அதுதாங்க கல்வி. சரிங்களா? வைப்புலி கோட்டை வைப்பின் கல்வி பொருள் போல் வச்சாலுமே அது பிறரால் கொல்லப்படாது, ஒருவருக்கு நம்ம கொடுத்தாலுமே குறையாது, அரசராலும் கவர முடியாது. அதனால் நம்ம குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி ஆகும், மற்றவையெல்லாம் செல்வம் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நாலடியார் இந்த நூல் வந்து. சரிங்களா? எழுதுனது வந்து சமண முனிவர். பார்த்தாவே புரியும் நம்மளுக்கு. வைப்புலினா பொருள் சேர்த்து வைக்கும் இடம். வைப்புலி அப்படின்னா பொருள் சேர்த்து வைக்கும் இடம். கோர்படானா ஒரு நாள் கொல்லப்படாது. வாய்க்கு மட்டும் விச்சைனா கல்வி, விச்சை கல்வி. 17 கீழ்கணக்கு நூலில் ஒன்று. இது வந்து 400 வெண்பாக்கில் ஆனது. அது வந்து 4 அடி 400 வேளாண் வேதம் என்றும் அழைக்கிறாங்க. அடுத்து வந்து முத்திரையர்கள் பற்றி கூறும் குறிப்புகளுடைய நூல் அப்படின்னா 4 அடியார். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு. அறம்பொருள் இன்பம் மாதிரி திருக்குறள் இருக்கிற மாதிரி இருக்கிறனால இது வந்து திருக்குறளுக்கு ஒப்பாக சொல்கிறாங்க. 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படின்னா 4ங்கிறது 4 அடியார், 2ங்கிறது திருக்குறள். சரிங்களா? வெள்ளத்தால் அழியாது, வெந்தலால் வேகாது, இதுவும் கல்வி பற்றி தான் சொல்கிறாங்க. இது வந்து தனிப்பாடல் திரட்டு. வாழ்விக்கும் கல்வி. இது வந்து என்ன? உலகில் இருக்கிற உயிரினங்கள் வந்து மனித பிறவி வந்து தனித்தன்மை உடையது. ஏன்னா மனுஷ பிறவிக்கு தான் வந்து எதிர்காலம் வந்து சொல்ல முடியாது. ஒரு வாழைக்கன்று வச்சா வந்து அது எதிர்காலத்தில் வந்து வாழை மரமாகி வாழை இலை, வாழைப்பூ, வாழைக்காய், வாழைப்பழம், வாழைத்தண்டு இதெல்லாம் கொடுக்குதுன்னு நம்ம முன்னாடியே வைக்கும் போது சொல்லிடலாம். ஒரு பசுமாடு வந்து கன்று போட்டுச்சுன்னா அது எதிர்காலத்தில் வந்து பால் தரும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் மனிதன் வந்து எதிர்காலத்தில் என்ன ஆவான்னு நம்ம யாரும் எப்படி சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வீட்டில் வந்து குழந்தை பிறக்குது, அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் என்ன குழந்தைன்னு கேட்டால் ஆண் குழந்தை இல்லைன்னா பெண் குழந்தைன்னு சொல்கிறான். பெற்ற தாய் வந்து சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு மாவட்ட ஆட்சியர் பிறந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? மகாத்மா காந்தி பிறந்த உடனே அவங்க தாய் வந்து என்ன சொல்லுவாங்க? புத்லிபாயிட வந்து நம்ம போய் கேட்டோம்னா மகாத்மா காந்தி வந்து பிறந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க, ஆண் குழந்தைன்னு தானே சொல்லியிருப்பாங்க. இல்லை மகாத்மா காந்தி வந்து பிறந்திருக்கான்னு சொல்ல மாட்டாங்க. சுதந்திரம் வாங்கி கொடுக்குறேன்னு அப்போ சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. காலம் அறிதல். உலகத்தில் வந்து ரொம்ப அருமையானது என்னென்னா காலம்தான். மற்றவையெல்லாம் போனால் வரும், ஆனால் காலம் நேரமும் போனால் வராது. அப்போ நடந்த இன்சிடெண்ட்டும் போனால் வராதுங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லதானாலும் சரி, கெட்டதானாலும் சரி, நம்மளுக்கு இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, நம்ம கூட யார் இருப்பாங்கன்னு தெரியாது. இது எல்லாமே ஒரு வகையான டைம் தாங்க. எல்லாமே வந்து இப்போ நடக்கிற விஷயம் வந்து நாளைக்கோட ஒத்து போகாது. மேசை நாற்காலி போனால் வரும், ஆனால் தேர்வு நேரத்தில் ஒரு பையன் 4 நாள்களை வந்து வீணடிச்சிட்டாங்க. போனது தான். இன்னொரு மாநிலத்தில் கடன் கேட்க கூட முடியாது. ஒரு 4 நாள் இந்த கொடு மனப்பாடம் பண்ணிட்டு தரேன் அப்படின்னு கேட்க முடியுமா? முடியாதுங்க. காலம் அறிதல் கல்வி என்னும் 2 அதிகாரங்களையும் திருவள்ளுவர் அதுக்கு தான் படிச்சிருக்காரு. அழியா செல்வம். இந்த உலகத்தில் எல்லாமே மறைஞ்சு போயிடும். நான் வெளியூர் சென்றபோது நண்பரை கேட்டேன், 20-25 ஆண்டுகளுக்கு முன்னே இங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு, அது எங்கே? அது புயல் காற்றுல விழுந்துருச்சு, அது வந்து அழிகிற செல்வம். அப்போ வந்து ஒரு பெரிய கட்டடம் இருந்துச்சு, அது எங்கேன்னு கேட்டால் அது மழை பெய்து இடிந்து விட்டது. நாம் பேசும்போது அதே போகிறாரே, அவர் 10 ஆண்டுக்கு முன்னே 2 லட்ச ரூபாய் வச்சுருந்தாங்க, இப்போது செலவாகி போய் 2 ரூபாய் கடன் கேட்கிறார் என்று சொல்லுவோம். இது அழிகிற செல்வம். கல்வி அப்படி இல்லை. அதோ போகிறாரே, அவர் 10 ஆண்டுக்கு முன்னே பட்டம் பெற்றிருந்தார், இப்போது எல்லாம் செலவாகி போயிடுச்சு, வெறும் 10ஆம் வகுப்பு ஆகிட்டான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. சரிங்களா? ஆனால் இப்போ இருக்க கல்வி சிஸ்டத்துக்கும் அப்போ இருந்த கல்வி சிஸ்டத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குதுங்க. சரி, இப்போ இருக்கிறது கல்வி தானே. கல்வி வந்து இப்போ வந்து எல்லாமே தொழிற்கல்வி ஆயிடுச்சு. அப்போ வந்து கல்விங்கிறது ஒரு மனுஷனோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக இருந்தது. அதனால தான் கல்விக்கு இம்பார்ட்டன்ட் இவ்வளோ கொடுத்துருக்காங்க.
இப்போவும் மேம்படுத்துறதுக்காகவும் நம்ம படிக்கிறோம் சரிங்களா. ஆனால் வேலை முக்கியம். எல்லாருமே படித்தவங்களுக்கு இப்போ வேலை கிடைக்கிறதில்ல. அதனால தான் வந்து இப்போ கல்வியை வந்து வெறுக்கிற அளவுக்கு ஒரு நிலைமை ஆளாயிட்டோம். நான் டிகிரி படித்து மாடு மேய்ச்சிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. கற்றவரும் கல்லாதவரும் கல்வி அறிவு இல்லாதவர்களை திருவள்ளுவர் போல் என்ன சொல்கிறாருன்னா விலங்கோட வந்து ஒப்பிடுறாரு சரிங்களா. அதுதான் இவ்வளோ சொல்கிறாங்க. ஒரு பசுமாடு இருக்குது, அந்த பொருளை வந்து உருட்ட வேண்டும் என்றால் தானாகவே போய்விடும். ஒரு பொருளை உடைக்க வேணும்னா தானாக போய் உடைஞ்சிடும். ஒரு ஆளை முட்ட வேண்டுமென்றால் தானாக போய் முட்டிடும். எவ்வளவு கெட்ட செயல்கள்! இவ்வளவு செய்து அந்த பசுமாடு பால் கொடுக்குறது நல்ல செயல். ஆனால் அதை தானாக கொடுக்காது, தாமாகவே வீட்டுக்கு வந்து எங்கே சொம்ப காணுமே என்று அதுவாக எடுத்து வந்து பாலை கொடுத்துக்கிட்டு போகுது. நம்ம செயலை மனிதன் தானாக தான் செய்கிறான் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். நன்றின்பால் உய்ப்பது அறிவு. கல்வியும் பல்வியும் கல்வி கற்பதற்காக தான் வந்து குழந்தைகளை வந்து நம்ம பள்ளிக்கு அனுப்புகிறோம். பள்ளிக்கூடத்தில் வந்து ஆசிரியர் இருக்காங்க. அவங்களால தான் வந்து இளம் பிள்ளைகளை வந்து நல்ல குடிமக்களை உருவாக்க முடியுது. மாணவர்கள் வந்து எத்தனையோ மருத்துவர் இருப்பார்கள், எத்தனையோ இன்ஜினியர் இருப்பாங்க, எத்தனையோ அறிவியல் அறிஞர் இருப்பாங்க. அதை கண்டுபிடித்து சொல்கிறதே வந்து ஆசிரியர்கள். அதை நோக்கி செலுத்துவதற்காக தான் ஆசிரியர் இருக்காங்க. எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளி கோயில் என்று பெயர் வைத்தவர் யார் வந்து பாரதியார் தான். பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் அப்படிங்கிறாரு. கல்விக்கூடத்தில் தான் வந்து குழந்தைகளோட எதிர்காலம் வந்து நிர்ணயிக்கப்படுது. மாணவர்கள் எல்லாருமே வந்து எதிர்காலத்தில் மேதைகள் ஆக வேண்டும். இந்த உலகமே வந்து போற்றக்கூடிய அறிஞர்களாக இருக்கணும். அதுக்காக தான் வந்து கோயிலாகிய பள்ளிக்கூடத்தில் வந்து குழந்தைகளை கொண்டு வந்து நம்ம விடுறோம் சரிங்களா. ஒரு ஆசிரியர் வந்து எல்லா மாணவர்களுமே வந்து பாடம் சொல்லி கொடுக்குறாரு. அவரெல்லாம் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு என்று படித்து வெற்றி பெறுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆசிரியர் என்ன ஆகுறாரு, அவர்களுக்கெல்லாம் வாழ்த்து கூறி நீங்கள் எல்லாம் மேலே நன்றாக படிச்சிருப்போன்னு அப்படின்னு சொல்லி பேர் பெற்று வாங்க அப்படின்னு அனுப்புவார். அப்படி இல்லாமல் அவர்களுக்கு சொல்லி கொடுத்து எனக்கெல்லாம் திருப்பி கொடுப்பாயா அப்படின்னு கேட்பாரா. என்னிடமிருந்த கல்வியெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்து விட்டேன், எல்லா கல்வியும் நீங்களும் எடுத்துக்கொண்டு போயிட்டா அடுத்தவருக்கு நான் எப்படி சொல்லிக் கொடுப்பேன், நான் சொல்லிக் கொடுத்த கல்வியெல்லாம் திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்பாரா. ஏன்னா கல்வியானது கொடுக்க கொடுக்க வளரும், பணம் கொடுக்க கொடுக்க குறையும் சரிங்களா. படிக்க வேண்டிய நூல்களை வந்து நம்ம கற்க கசடர் அப்படின்னா கசடு இல்லாமல் கற்க வேண்டும். கசடற படித்த நூல்களெலாம் நன்கு ஆராய்ந்து படிக்க வேணும். சிலர் புத்தகம் எழுதுகிறாங்க, சிலர் 50 புத்தகம் எழுதுகிறாங்க. ஆனால் வாழ்நாள் முழுசும் ஒரே ஒரு நூல் தான் திருவள்ளுவர் எழுதிக்கிறார். அந்த நூலை வந்து எந்த அளவுக்கு சிந்தித்து எழுதிருக்க வேணும் சரிங்களா. 133 அதிகாரம் எல்லா வாழ்க்கையவே சொல்லிடுது. சில நூல்களை பற்றி சிந்தனை செய்ய வேண்டாம். சில நூல்களை படித்த உடனே வந்து நமக்கு புரிஞ்சிடும். சில நூல்களை படித்து ஆழமாக சிந்திக்கணும். பூமியில் விளைகிற சில பூமிக்கு மேலே விளையும் கத்திரிக்காய், வாழைக்காய், கீரைலாம் பூமிக்கு மேலே கீழே அதை வச்சு ஒப்பிடுறாங்க சரிங்களா. தேர்வு நோக்கில் இது வேண்டாம். திருக்குறள் வகுப்புகள் இது நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா காலமறிதல் கல்வி இதுக்காக இதெல்லாம் நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிறோம். நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு தான் இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்தேன். திருக்குறள் வகுப்பு நடத்தியும் தொடர் சொற்பொழிவாற்றியும் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் வந்து திருக்குறள் வி முனிசாமி. திருக்குறளார் வி முனிசாமி. நகைச்சுவை ததும்பும் தமது பேச்சால் மக்களை வந்து கவர்ந்தவர். வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி. திருக்குறளில் நகைச்சுவை உள்ளிட்ட பல நூல்கள் வந்து எழுதியிருக்காரு. உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்னும் இவரது நூல் பெரும்புகழ் பெற்றது சரிங்களா. திருக்குறள் பற்றியே சொல்லியிருப்பார். அதனால தான் திருக்குறளார் வி முனிசாமின்னு சொல்லியிருக்காங்க. எழுதிய நூல்கள் வந்து வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி அப்படியே இருக்கும், படிச்சுக்கோங்க. பள்ளி மறுதிறப்பு இது ஒரு கதை தாங்க. எழுதுனது வந்து சுப்ரபாரத மணியன். குழந்தை தொழிலாளர் வந்து முறையை வந்து ஒழிக்கிறது, இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது போன்ற கருத்தில் வந்து வலியுறுத்தியிருப்பாங்க. கனவு என்னும் இலக்கியத்தில் நடத்தி வருகிறார். பின்னல் வேட்டை தண்ணீர் யுத்தம் புத்துமன் கதை சொல்லும் கலை. இதில் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா தண்ணி சண்டை போட்டிருப்பாங்க, தண்ணீர் யுத்தம், வேட்டை நடக்குது. பின்னல்னால் பெண்கள் தானே ஜடை போட்டுட்டு தண்ணி சண்டை போட்டிருக்குறாங்க. அது பக்கத்தில் ஒரு புத்து மண் வேறு இருக்குது. கதை சொல்லும் கலை. இப்போ மண் வந்து கரைஞ்சி போச்சு, அதுக்கு வந்து ஆளாளுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி பகுபதம் பகாபதம் 42 எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குதுன்னு பவனந்தி முனிவர் சொல்லியிருக்காரு. அதை 7 எழுத்து இருக்குதுன்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. 42 எழுத்துக்கள் என்னென்ன அதுக்கான பொருள் எல்லாம் கொடுத்துருக்காங்க.
இதை படிச்சுக்கோங்க. நம்ம தனியாக இதுக்கான வீடியோ பார்க்கலாம். வேலன் படித்தான் ஆகிய சொற்களை கவனிங்கள். வேலன் என்னும் சொல் வேலன் பிரிக்கலாம். படித்தான் என்னும் சொல்லை படித்தான் என பிரிக்கலாம். இவ்வாறு சிறு சிறு பிரித்தோம்னா அதாவது பகுபதம்னு சொல்கிறோம். பிரிக்க முடியாத பொருளை வந்து பகாபதம்னு சொல்கிறோம். பெயர் பகுபதம் பகுபதமாக அமையும் பெயர்ச்சொல் பெயர் பகுபதம். இதே பொருளிடம் காலம் சினை பண்பு தொழில்னா 6 வகையை பிரிக்கலாம். பொன்னன், நாடன், சித்திரையன், கண்ணன், இனியன், உழவன் இது எல்லாமே வந்து பெயர் பகுபதம். வினை பகுபதம்னா உண்கிறான் வினை குறிக்கிறது. பகுபத உறுப்பு வந்து 6 வகைப்படும். அதில் முக்கியமானது பகுதி விகுதி. இடைநிலைங்கிறது காலத்தை காமிக்கும். சந்திங்கிறது என்னது? விகுதி தான் வந்து திணைப்பால் எண் இடம் குறிக்கும். இப்போ ஆண் ஒரு பாடினால் பாடினால்ங்கிறது ஒரு பெண் பால் குறிக்குது. திணை உயிர்திணை குறிக்குது. பாடினாள் அப்படின்னா லாஸ்ட்டில் முடியுது பார்த்தீங்களா? எத்தனை பேர் தன்மையா முன்னிலையா படற்கையா அதைத்தான் சொல்ல வராங்க. பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வர்றது சந்தி. இடைநிலைக்கும் விகுதிக்கு இடையில வர்றது சாரி. இப்போ வந்து இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு பகுதி, இது வந்து விகுதி ஞாபகம் வச்சுக்கோங்க. நடுவில் வர்றது இடைநிலை. சரிங்களா? இப்போது இடைநிலைக்கும் பகுதிக்கு இடையில வர்றது தான் வந்து சந்தி. இதுக்கு வர்றது வந்து சாரி. சா பகாபதங்கிறது நம்மளால் பிரிக்க முடியாது. அதே பெயர் வினை இடை உரி பகாபதம்னு சொல்லுவாங்க. சம்மர் வெக்கேஷன், சைல்ட் லேபர், டிகிரி, லிட்ரஸி, டிசிப்ளின்னா ஒழுக்கம், கைடன்ஸ்னால் வழிகாட்டுதல் இதெல்லாம் ஈஸி தாங்க. மாறல், நீதி. அடுத்து வந்து கல்லிலே கலைவண்ணம் லாஸ்ட்டு. ஒரு வேண்டுகோள், ஒரு இது எழுதுனது வந்து இறையரசனா தேனரசன். ஆமாங்க, இறையரசன் தேனரசன் 2 பேர் இருக்காங்க. தமிழ் புக்கில் வந்து இப்போது தேனரசங்கிறது இந்த பாட்டு எழுதியிருக்காரு. இறையரசனுங்கிறது வந்து கன்னிப்பாவைங்கிற ஒரு நூல் எழுதியிருப்பார். சரி, நம்ம அதை பார்க்கலாம். இது வந்து ஒன்றும் இல்லைங்க, ஒரு கவிஞர் வந்து எப்படிலாம் இருக்கும்னு. கலையுலக படைப்பாளர்களே, மண்ணின் அழகு சேர்ப்பவர்களே, உங்களை ஒரு வேண்டுகோள் விடுறாரு. நீங்கள் வந்து பாறையை உடைச்சி சிலை செய்கிறீங்கன்னா அதில் வந்து வியர்வை நாற்றம் வீச வேணும். உழவரின் உருவக வார்ப்பா உழவரோட சிலை இருந்துச்சுன்னா அதில் வந்து ஈரமண்ணோட மனம் வீசணும். தாயில் மகிழ்ச்சியான உருவத்தை வந்து ஓவியமாக வரைஞ்சா அவரோட முகத்தில் வந்து அன்பும் பாசமும் நிறைஞ்சிருக்கோன்னு. குழந்தையின் சித்திரத்தை தீட்டினால் அதோட உடலில் வந்து பால் மனம் வீசணும். ஆல்ப்ஸ் மலைச்சிகரங்கள், அட்லாண்டிக் பெருங்கடல்கள், அமேசான் காடுகள், பனிப்படர் பள்ளத்தாக்குகள், தொங்கும் தோட்டங்கள் என இயற்கையின் விந்தை தோற்றங்கள் எவையும் கடினமாக பெறலாம். அதில் வந்து மானுட பண்பு கட்டாயம் இருக்கணும். மானுடம் இல்லாத எதுவும் அழகில்லை. மனிதன் கலக்காத எதிலும் உயிர்ப்பில்லைன்னு சொல்கிறாரு. நம்ம ஒன்று பண்ணோம்னா அதில் வந்து பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் விடுறாரு. சரிங்களா? தேனரசன் அவர் வந்து வானம்பாடி, குயில், தென்றல் போன்ற இதில் வந்து கவிதை எழுதியிருக்காரு. கவிதைகளில் வந்து சமுதாய செக்கில் வந்து எள்ளல் சுவையோடு வெளிப்பட்டிருக்கும். சரிங்களா? இது வந்து எப்படின்னா, ஒரு மண் வாசல் இருக்குது. அந்த வாசலில் வந்து வெள்ளை ரோஜா இருக்குது. பெய்து பழகிய மேகம், அந்த ஒரு மண் வாசனை அடிக்கும் பார்த்தீங்களா? மழை பெஞ்சதுக்கப்புறம் அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறேன். பெய்து பழகிய மேகம், அவ்வளோதான். வானம்பாடி, குயில், தென்றல் இது எல்லாமே வந்து ஒரு இயற்கையாகவே வரும். அது வந்து இதழ், இது வந்து நூல்கள், கவிதை நூல்கள். இரட்டுற மொழிதல் காலமேக புலவர், இது வந்து என்ன, குதிரையுமே பாத்தியும் வச்சு ஒட்டுக்கா டபுள் மீனிங்க, அவ்வளோதான். இரட்டுற மொழிதல்னால் டபுள் மீனிங், சிலையடை. அப்படின்னா ஒன்று நம்ம சொல்லுவோம், அதுக்கு 2 மீனிங் இருக்கும், அதுதானே. அதே மாதிரி தான் இதுவும். கட்டி அடிக்கால், கால் மாறி பாகியால், வெட்டி மறிக்கின்ற மேன்மையால், ஏற பரி. இப்போ ஒன்று கொடுத்துட்டாங்க, திடீர்னு இந்த பாட்டை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, வன்கீரை பாத்தியுடன், கீரை பாத்தியா, ஏற பரியாகுமேனா குதிரை, அவ்வளோதாங்க. இந்த பாட்டு வந்து காலமேக புலவர் எழுதினாருன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். காலமேக புலவரோட இயற்பெயர் வந்து வரதன்.
மேகம் வந்து மழை பொழுது போல் கவிதைகளை வந்து விரிந்து பாடுறதுனால வந்து காலமேக புலவர்னு சொல்கிறாங்க. இவரோட எழுதுனது வந்து திருவணைக்க உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திரமடல். சரிங்களா? இது எப்படி வச்சுக்கலாம்னா, சரஸ்வதி வந்து தெரியாமல் மாலை போட்டாங்க. சரஸ்வதி பரபிரம்மங்கிறது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே. சரஸ்வதி மாலை போட்டாங்க. அதுக்கு வந்து பரபிரம்மர் வந்து விளக்குறாரு. 2 பேரும் சேர்ந்து உலா போகிறாங்க. சித்திரமடல் இது ஒன்று எக்ஸ்ட்ரா பாயிண்ட். சித்திரமடல் எழுதுகிறாங்க. சரிங்களா? உலா போயிட்டு வந்து பேசும் ஓவியங்கள். ஓவியம் வந்து பேசுது. சரிங்களா? ஆயக்கலைகள் எத்தனை? 64 வந்து ஓவியக்கலை வந்து 1. காண்போரின் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்திருக்கும் ஆற்றல் ஓவியத்துக்கு உண்டு. எனக்கு ஓவியனாவே மோனலிசா ஓவியம் தாங்க ஞாபகம் வரும். ஒரு முறை விடுமுறை நாளப்போ வந்து அரசு பொருட்காட்சி கூடத்துக்கு வந்து போகிறாங்க. அங்கே வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓவியங்களை வந்து தொடாமல் பார்க்கணும். சரிங்களா? இங்கே குகை ஒரு வந்து பட்டன் அமுக்குறாங்க. எந்த காலத்துக்கு வேணால் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. இவங்க போயிட்டாங்க, சும்மா அந்த காலத்துக்கு போயிட்டாங்க. அப்புறம் அங்கெல்லாம் போய் பெரிய மிருகங்களை வந்து துரத்திட்டு வருது. அதை பார்த்தோன்னே வந்து பயந்துட்டு வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் மனிதர்கள் வந்து அதுக்கப்புறம் வேறு பட்டன் அமுக்குறாங்க. மனிதர்கள் வந்து வீடு கட்டி வாழ தொடங்கி காலது சுவர் ஓவியங்களாக எங்களை வந்து வரைஞ்சிருக்காங்க. சுவர் ஓவியம் வந்து சொல்லுது. மேற்கூரையிலும் எங்களை காண முடியும். சித்தன்ன வாசல் என்னும் ஊரில் எங்களை பார்த்துருப்பீங்க. எங்களை வந்து எவ்வாறு வரைந்திருப்பாங்க தெரியுமா? முதலில் ஆற்று மணலோட வந்து சுண்ணாம்பு சேர்த்துவாங்க. ஆற்று மணலில் வந்து சுண்ணாம்பு சேர்த்து சுவரை வந்து சமப்படுத்துவாங்க. அப்போ வந்து ஈரப்பதம் இருக்கும்போது வரைஞ்சிட்டாங்கன்னா அதை வந்து காஞ்சதுக்கப்புறம் எங்களை வருவாங்க. காஞ்சதுக்கப்புறம் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. தஞ்சை பெரிய கோவில் இருக்கிற வந்து ஓவியம் வந்து எதை சொல்லுதுன்னா, சுந்தரனுடைய வாழ்க்கையில் வந்து சொல்லுது. நாயன்மார்கள் ஒருவர் தான் வந்து சுந்தரர். அதை வந்து வரைஞ்சிருக்காங்க. அடுத்து வந்து துணி ஓவியம். இது வந்து துணி ஓவியம் வந்து முதல்ல இருந்து யூஸ் பண்ணிட்டு வராங்க. துணியை வந்து எழினி, திரைச்சீலை, கிளி, படம் அப்படிலாம் சொல்லுவாங்க. பேர்கள் இப்போ சீவக சிந்தாமணி காப்பியத்தில் வந்து குணமாலை என்னும் தலைவி யானையை கண்டு அஞ்சு இதை வந்து சீவகன் வந்து துணியில் வரைஞ்சிருக்காரு. சரிங்களா? குணமாலை வந்து யானை பார்த்து பயக்கிறாரு. சீவகன் வந்து வரைகிறாரு. கலம்கரி ஓவியங்கள். கலம்கரி ட்ரெஸ். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லேயே வந்து கலம்கரி ட்ரெஸ் வந்துடுச்சு. அது வந்து தமிழ்நாட்டிலையுமே ஆந்திராவிலையும் வந்து வரைஞ்சிட்டு வராங்க. சரி, இப்போ வந்து புனைய ஓவியங்களை பற்றி வந்து நம்ம 2 நூல் இருக்குது. நெடுநல் வாடையும் மணிமேகலையும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்கன்னா, ரெண்டுமே புனைய ஓவியம் வருது. புறம் போந்தன்ன அப்படின்னா புறம் சென்றுருவாங்க. மணிமேகலை வந்து புறம் வெளியே போயிடுவாங்க. துறவு வாழ்க்கை அப்படின்னு வச்சுக்கோங்க. கடுப்பு புனைவல் அப்படின்னா நெடுநல் வாடை. சரிங்களா? ஓலைச்சுவடி ஓவியம். ஓலைச்சுவடினா பனை ஓலையில் வந்து வரைஞ்சிருப்பாங்க. இது திருவள்ளுவர் வந்து ஓலைச்சுவடியில் தான் வந்து குறள் எழுதி வச்சுருப்பார். அடுத்து வந்து நாங்கள் பெரும்பாலும் இதிகாசம் மற்றும் புராண காட்சிகளாகவே இருக்கணும். தற்காலத்தில் எங்களை காண்பது அரிதாகிவிட்டது. தஞ்சை சரஸ்வதி மகள் நூலகத்துக்கு போனோம்னா வந்து எங்களுக்கு பார்க்க முடியுமாமா. யாராவது போனீங்கன்னா போய் பார்த்துருங்க. அடுத்து வந்து தாள்களில் ஓவியம் வரையும் போதே நம்ம அல்பாணிகள் கொண்டு பல முறை வந்து நம்ம ரப்பரில் அழிச்சிருவோம். ஆனால் வந்து ஒரு முறை எழுத்தாணியில் கீறி விட்டால் திருத்த முடியாது. அப்போ நம்ம முன்னர் வந்து எந்தளவுக்கு அவரோட திறமையை வந்து யோசிச்சு பாருங்கள். நம்மளே ஒரு வரி இருக்குன்னா வந்து அழிச்சு வரைஞ்சிட்ருப்போம். செப்பேட்டு ஓவியம். முற்காலத்தில் வந்து மன்னர்கள் வந்து ஆணையும் செப்பேடுன்னா ஆணைகளில் வந்து பொறிச்சு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா? செப்பேட்டில் ஒரு உலோக தகடு, அதுதான் செப்பேடு. அதுலேயும் வரைஞ்சிருக்காங்க. அடுத்தது தந்த ஓவியங்கள் வந்து பார்க்கலாம். இதுலேயே வந்து இப்போ ஓவிய மண்டலத்தில் வந்து பல வகையான ஓவியங்கள் இருந்திருக்கு. அதை குறித்து அறிஞ்சோர் அறியாதவங்களுக்கு வந்து விளக்குவாங்க. சரிங்களா? இப்போ டூரிஸ்ட் பிளேஸ்னால் வந்து ஒருத்தர் கூட்டிகிட்டு போவாங்க, கைடன்ஸ். அதே மாதிரி தான் வந்து இதே மாதிரி இதுக்கு வந்து இது என்ன சொன்னால் பரிபாடல் இல்லைங்களா? இது வந்து இன்னும் பல எழுத்து நிலை மண்டபம் இருக்குது. இன்னும் நிறைய இருக்குது. வாங்க உங்களுக்கு கூட துண்ணுநேர் உங்களுக்கு வந்து நிறைய சுட்டி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பரிபாடல் அப்படின்னா இங்கே நின்றுட்டு இப்போ தான் ஒன்று பார்த்துட்ருப்போம். நம்மளை அப்படியே இழுத்துட்டு நம்மளை இழுத்து கொண்டு போய் காமிப்பாங்க. பரிபாடல் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து தந்த ஓவியம் வந்து அதிகமாக எங்கே இருக்குது? எனக்கு தெரிஞ்சு கேரளாவில் தான் இருக்குது. தந்தத்துலேயே வந்து நிறைய வண்ணங்களை பயன்படுத்தி வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதெல்லாம் அந்த காலத்துலங்க. இந்த காலத்துலலாம் போய் தந்தத்தை அவ்வளோதான். கண்ணாடி ஓவியம் வந்து முகம் பார்க்க மட்டும் இல்லை, அதில் வந்து நிறைய ஓவியம் வரைகிறாங்க. அவங்களையும் வந்து தஞ்சாவூரில் தான் வந்து பார்க்க முடியும். சரிங்களா?
அடுத்தது என்னது 20ஆம் நூற்றாண்டு ஓவியங்கள் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். தாள் ஓவியம் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. இப்போல்லாம் என்ன கம்ப்யூட்டரில் கூட நம்ம வரைஞ்சிட்ருக்குறோம். கருத்துப்பட ஓவியம் பாரதியார் தான் வந்து முதல்ல வந்து கருத்துப்படத்தை வந்து இந்திய இதழில் வந்து அறிமுகம் செஞ்சுருக்காரு. அடுத்தது வந்து இப்போது பெரும்பாலான இப்போ நிறைய மீம்ஸ் எல்லாம் உருவாக்குறோம் பார்த்தீங்களா, அது வந்து ஃபோனில் செய்தித்தாளில் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் ஒருத்தரை கேலி சித்திரம் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நம்ம நிறைய நியூஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஒரு பாயிண்ட் ஓவியம் ஓவியம் இதுக்கு என்னென்ன பேரெல்லாம் இருக்குது. கண்ணுள் வினைஞர் அப்படின்னா ஓவியம் வரைகிறத சொல்கிறாங்க. ஓவமாக்கல், கிளவி, வல்லோன், சித்திரக்காரர், வித்தகர் இதெல்லாம் புதுசாக்கிறத மட்டும் ஏன் வச்சுக்கோங்க. எழுத்து நிலை மண்டபம்னாலும் எழுத்து நிலைன்னா இப்போ எழுத்து இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. இது வந்து ஓவிய கூடத்தை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சித்திரம்னு வந்தாவே ஓவியம் தான். நவீன ஓவியம் அதான் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், பல வண்ணக்கலவையை கொண்டு எங்களை வரைகிறாங்க. கம்ப்யூட்டரில் கூட இப்போ நம்ம வரைய ஆரம்பிச்சிட்டோம். ஐரோப்பு கலை நுணுக்கத்தோட இந்திய கலை ரெண்டையும் சேர்த்து ஓவியங்களை வந்து புதுமையில் பூச்சி வந்து ராஜா ரவிவர்மா தான். இவரது ஓவிய முறைகள் வந்து பிற்காலத்தில் நாற்காட்டிகள் அதிகமாக வந்து பயன்படுத்தப்பட்டன. நாற்காட்டி ஓவியம் வந்து ஒருவராக முன்னோடியில் வந்து ஒருவரை கருதப்படுறது வந்து கொண்டைய ராஜு. இதை வந்து பசார் பெயிண்டிங்னு சொல்லி அழைப்பாங்க. தமிழ் ஒளிர் இடங்கள் இது வந்து வெறும் எல்லாமே வந்து புக்ஸு இப்போ லைப்ரரி பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. தஞ்சை சரஸ்வதி மகள் வந்து சென்னையில் இருக்கு. இது வந்து 11/22 இயங்கிட்டு வந்துட்டுருக்குது. 11ஓட 2 பேருன்னு 22, 11x2 11/22 ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து கல்வெட்டு வந்து இங்கே வருதா வந்து என்ன சொல்லுது, கல்வெட்டு செய்தியெல்லாம் வந்து கூறுது. அடுத்து வந்து தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு ஓலைச்சுவடியும் வந்து இங்கே இருக்குது. தலை சேர்ந்த ஓவியங்களும் தொன்மையான இசைக்கருவிகளும் இங்கே வந்து இடம்பெற்றிருக்குன்னு சரிங்களா. இதுக்கு வந்து ரொம்ப பழமையானது தான் வந்து இதுக்கு வந்து ஃபேமஸ். அடுத்து தமிழ் பல்கலைக்கழகம் வந்து 1981 செயல்பட்டு வருது. தமிழக அரசு அப்போ வந்து முதலமைச்சர் இருந்தவர் வந்து நம்ம எம்ஜிஆர் தான். 1000 ஏக்கர் பரப்பளவில் இருக்குது. நம்ம மேலேருந்து பார்த்தோம்னா தமிழ்நாடுன்னு எழுதிக்கிற மாதிரி இருக்கும். இந்த அமைப்பில் இருக்குது. இதில் வந்து கலைப்புலம், சுவடிப்புலம், வளர்தமிழ் புலம் அப்படின்னு 5 புலங்களும் 25 துறைகளும் இருக்குது. தமிழ் நூல்கள் ஆய்வு செய்வது மட்டுமின்றி சித்த மருத்துவத்துறை மூலம் பொதுமக்களுக்கு பணி செய்கிற வகையில் மருத்துவ தொண்டு செய்து வருகிறது. இதில் வந்து ஐஏஎஸ் பயிற்சியாளருக்கு வந்து தமிழ் பயிற்சி வந்து பல்கலைக்கழகமே வந்து வழங்கிட்டு வருது. மிகப்பெரிய நூலகம் ஒன்று இருக்குது. உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த எல்லா மாநிலங்களும் இங்கே கல்வி கற்றுட்ருக்காங்க. அடுத்தது உவேசா நூலகம், அதுவும் சென்னையில் தான் இருக்குது. 1942 இருக்குது சரிங்களா. 1942 இயங்கிட்டு வருது. இதில் வந்து வடமொழி உள்பட பல மொழி நூல்கள் இருக்குது. இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓலைச்சுவடிகளும் தமிழ் நூல்களும் இருக்குது. எத்தனை ஓலைச்சுவடி எத்தனை தமிழ் நூல்கள் இருக்குன்னா, ஓலைச்சுவடி கம்மியாக இருக்குது, தமிழ் நூல் அதிகமாக இருக்குது. 21, 28, 29, 41 தமிழ் நூல்களும் இருக்குதுங்க. கீழ்த்திசை நூலகம் இது 1869 இருக்குது. இங்கே தமிழ், தெலுங்கு, கன்னடம் பல வகையான நூல்கள் இருக்குது. இப்போ கீழ்த்திசை நூலகம் வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 7வது ஃப்ளோரில் இருக்குது. நம்ம படிச்சிருக்கோம். அடுத்து கன்னிமார நூலகம் அது வந்து 1869. இது வந்து 1896 அப்படி திரும்பி போட்டுடலாம். இது வந்து என்னென்னா தமிழ்நாட்டின் மைய நூலகம், இந்திய நாட்டின் களஞ்சிய நூல்களாக ஒன்றாக விளங்குது. 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் வந்து இருக்குது. இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு படி இங்கு பிரதியாக வந்து பாதுகாக்கப்படுது. நூலகத்தில் 3ஆம் தளத்தில் வந்து மறைமலை அடிகள் நூலகம் வந்து இருக்குது. இப்போ எப்படி அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் கீழ்த்திசையும் அதே மாதிரி இது கன்னிமர நூலகத்தில் வந்து மறைமலை அடிகள் நூலகம் இருக்குது. வள்ளுவர் கோட்டம்ங்கிறது சென்னையில் தான் இருக்குது. வள்ளுவர் கோட்டம்னாவே தெரியப்படுதாங்க ஞாபகம் வருது. வள்ளுவர் கோட்டை வந்து சென்னையில் இருக்குங்களா. இதை பற்றி பார்த்துடலாம். வள்ளுவர் புகழை வந்து உலகத்துக்கு அறிய செய்கிற வகையில் தான் வந்து இந்த வள்ளுவர் கோட்டம் என்னும் கலைக்கூடம் அமைக்கப்பட்டிருக்குது. கட்டுமான பணி வந்து 1973 தொடங்கி 76 முடிஞ்சிருக்கு. திருவாரூர் தேர் போன்ற வடிவில் வந்து அமைச்சிருக்காங்க. 2 யானை வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது. அடுத்து வந்து இது அடிப்பகுதி வந்து 25 அடி நீளமும் அகலமும் இருக்குது. தேரின் மொத்த உயரமே வந்து 128 அடி. 2 பக்கத்துலையுமே 4 சக்கரங்கள் தனிக்கற்களால் அமைச்சிருக்காங்க.
அடுத்தது அவ்வளோதாங்க. வள்ளுவர் கோட்டத்தில் வந்து எல்லாம் 1330 குறளும் வந்து செதுக்கியிருக்காங்க. இது தாங்க ரொம்ப முக்கியம். அறத்துப்பால் வந்து கருநிறம். இப்போ வந்து அறம் வந்து கருத்து போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து வந்து பொருள்பால் வந்து வெண்ணிறத்துலேயும் இன்பத்துப்பால் வந்து செந்நிறத்துலேயும் வந்து குறிச்சிருக்காங்க. அடுத்து வந்து திருவள்ளுவர் சிலை வந்து கன்னியாகுமரியில் இருக்குது. தெற்கு எல்லையில் வந்து அமைச்சிருக்காங்க. இது வந்து நம்ம கலைஞர் தான் வந்து எடுத்து அமைச்சிருப்பார். 1990 தொடங்கி 2000 தான் வந்து முடிஞ்சிருக்கு. அது நியூ இயர் அன்னைக்கு விட்டுருக்காங்க. அப்போ நிறைய கூட்டம் இருந்திருக்கும். இது வந்து மொத்த அடி வந்து 133 திருக்குறளை மையமாக வச்சு தான் வந்து அமைச்சிருப்பாங்க. அடுத்து இதே மாதிரி தான் எல்லா திருக்குறளுமே எழுதி வச்சுருப்பாங்க. பொருட்பால் இன்பப்பால் மொத்த அதிகாரங்களை குறிக்கும் வகையில் 95 அடி உயரமுடையதாக அமைக்கப்பட்டுள்ளது. பீடத்தின் உட்புற மண்டபம் வந்து ஒன்று இருக்குது. அதில் தான் வந்து அதிகாரத்துக்கு ஒரு குறள் வீதம் வந்து 133 அதிகாரத்துக்கு வந்து 133 குறளை வந்து தமிழ்லையும் இங்கிலீஷில் எழுதியிருப்பாங்க. திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு வந்து 3 to 8 டன் வரை எடையுள்ள 3681 கருங்கல்களை வந்து இப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கூட எக்ஸாம் கேட்டாங்க. திருவள்ளுவர் சிலை வந்து மொத்தமாக 7000 டன் உடையது. உலக தமிழ்ச்சங்கம் மதுரையில் தான் இருக்குது. காந்தி அருங்காட்சியக பக்கத்தில் இருக்குது. சுமார் 87,000 சதுர அடி பரப்பளவில் இருக்குது. இதுவும் 1981 தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மதுரையில் நடைபெற்ற உலக தமிழ்நாட்டின் போது இதுவும் சொல்லியிருக்காங்க. மதுரை தமிழ்ச்சங்கம் நிறுவப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிறுவிட்டாங்க. 2016 தான் வந்து திறந்து வைக்கப்பட்டது. இதனுள் பன்னாட்டு அளவிலான கருத்தரங்கக்கூடங்கள், ஆய்வகங்கள், நூலகங்கள், பார்வையாளர் அரங்கம் ஆகியன கவினுரை அமைக்கப்பட்டுள்ளன. வாய் உலருதுங்க. உலக தமிழ் சங்கத்தின் மற்றொரு அமைப்பான சங்கத்தமிழ். இங்கே என்ன ஃபேமஸ்னால் ஔவையார், கபிலர் ஆகியோரோட முழு உருவச் சிலைகள் வந்து வெண்கலத்தால் ஆகியிருக்கும். அது இல்லாமல் தொல்காப்பியர், ஔவையார், கபிலர் 3 பேர். 3ஆம் தமிழ்ச்சங்கமும் அமைந்த மதுரையில் உலக தமிழ் சங்க கட்டமும் சங்கத்தமிழ் காட்சிக்கூடமும் தமிழ் பெருமையை எங்கே வந்து உலக தமிழ் சங்கம் நடந்துச்சு அங்கே வந்து அதோட சங்கம் இருக்குதுங்கிறது ஒரு பெருமை. அடுத்து பூம்புகாருங்க. இது வந்து கோவலன் கண்ணகி பற்றின ஒரு கல்வெட்டில் இருக்கும். சோழர்களின் தலைநகரமும் துறைமுக நகரமாகவும் விளங்குனது வந்து பூம்புகார் தான். இதை பற்றி செய்தி வந்து சிலப்பதிகாரத்திலும் பட்டினப்பாளையம் இருக்குது. மருவூர் பக்கம் எனும் கடல் பகுதியும் பட்டினப்பக்கம் எனும் நகர பகுதியும் அமைஞ்சதாக வந்து சிலப்பதிகாரம் சொல்லுது. அதுக்கப்புறம் ஏற்பட்ட சுனாமியின் காரணத்தால் வந்து இந்த நகரம் வந்து அழிஞ்சிருச்சு. இதோட பெருமை வந்து நம்ம அறிய செய்யறதுக்காக 1973ஆம் ஆண்டு சிற்பக்கூட வந்து ஒன்று அமைச்சிருக்காங்க. இக்கூட வந்து 7 நிலை மாடங்களை கொண்டது. கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் 49 சிற்ப தொகுதியில் வந்து இதில் இருக்குது. மாதவிக்கும் ஒரு நெடிய சிலை வந்து அங்கே நிறுவியிருக்காங்க. இங்கே நான் போயிருக்கேங்க சின்ன வயசில். கலைக்கூடத்துக்கு அருகில் வந்து இளஞ்சி மன்றம், பாவை மன்றம், நெடுங்கல் மன்றம் அப்படின்னு இருக்குது. இளஞ்சி மன்றத்திலும் பாவை மன்றத்திலும் வடிவமைக்கப்பட்ட பெண்களின் உருவங்கள் வந்து நம்ம கண்ணையும் கருத்தையும் கவர்கின்றன. நெடுங்கல் மன்றத்தில் வந்து நெடிய கற்தூண் வந்து இருக்குது. அதை சுற்றி வந்து 8 கற்தூண்களும் 8 மனித உருவங்களும் வந்து தற்கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது. அவ்வளோதாங்க. லாஸ்ட்டாக வந்து தொழிற்பெயர் பெயர் வந்து 6 வகைப்படும். அது லாஸ்ட்டில் வந்து தொழிற்பெயர் கொடுத்துருப்பாங்க. அது வந்து தனியாக பார்க்க போகிறோம். தொழிற்பெயர் வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னா அல், கை அந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, தல், நல், அம், கை, வை, கை அந்த விகுதி பெற்று வந்தது. அது எல்லாமே வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர். முதல்நிலை தொழிற்பெயர்னால் விகுதி இருக்காது. அவ்வளோதாங்க. முதல்நிலை தொழிற்பெயர். திரிந்த தொழிற்பெயர்னால் வந்து முதல்ல இருக்கிற எழுத்து வந்து நெடில் எழுத்தாக மாறிடும். இப்போ பெருங்கிறது பேராக மாறும், சுடுங்கிறது சூடாக மாறிடும். அவ்வளோதாங்க. இதில் வேறு எதுவும் இல்லை.
அடுத்து வந்து கிரியேட்டர்னால் படைப்பாளர், ஸ்கல்ப்சர்னால் சிற்பம், ஆர்டிஸ்ட்னால் நீ ஒரு ஆர்டிஸ்ட் லைக் கலைஞர், இன்ஸ்கிரிப்ஷன்னா கல்வெட்டு, மேனோஸ்கிரிப்ட்ஸ்னால் கையெழுத்துப்படி. இதெல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப எழுதிருங்க. கண்டிப்பாக 1 மார்க் இதில் வரும். எழுதி வச்சு நல்லா மனப்பாடம் பண்ணி படிங்க. திருக்குறள், கற்க கசடற கற்பவை கற்றபின். நம்ம கற்க வேண்டியது வந்து பிழை இல்லாமல் கற்றுக்க வேணும். கற்றபின் அதுக்கப்புறம் அதுபடி நடக்க வேணுங்க. எண்ணும் எழுத்து வந்து மக்களுக்கு 2 கண்ணு மாதிரி எண்ணும் எழுத்தும், சரிங்களா? தோண்டும் அளவுக்கு வந்து ஏற்ப மணக்கேணியில் வந்து நீர். அதுபோல் கற்க தான் வந்து மக்களுக்கு அறிவு வளரும். அழிவில்லாத செல்வம் வந்து கல்வி தான். அது வந்து சிறந்த செல்வம் வேறு எதுவுமே இல்லை, சரிங்களா? செய்யத்தகுந்த செயல்களை செய்வதாலும் செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதாலும் தீமை உண்டாகும். எந்த செயலுமே வந்து நல்லா சிந்தித்ததுக்கப்புறம் தான் தொடங்க வேணும். தொடங்கினதுக்கப்புறம் எண்ணி பார்க்கலாம் என்பது குற்றமாகும். காகம் வந்து தனக்கு கிடைச்சதை வந்து மறைக்காமல் அது எல்லாத்தையுமே கூவி அழைச்சோன்னு அத்தகைய பண்புடையவர்களே செல்வமே சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னோட குடிமையை வந்து இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு தெரியும். 1 வேர்டில் கேட்பாங்க. அட்லீஸ்ட் குறளை வந்து நம்ம படிக்க மாட்டோம், பொருளாவது படிச்சுக்கலாம். குறளையும் படித்து தான் ஆகணும். அதில் இருக்க 25 அதிகாரம் மட்டும் படித்தா போதும். இதெல்லாம் 1 வேர்டுக்காக படித்து வச்சுருங்க கண்டிப்பாக. அடுத்து வந்து நம்ம 3rd டைம் வந்து இன்னொரு நாள் பார்க்கலாம். தேங்க்யூ.